வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நமக்கு இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நைட்டு ரொம்பவே காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக மழை பெஞ்சிருக்குங்க. பாருங்கள், மரத்தில் இலையிலலாம் எவ்வளோ அழகாக தண்ணி முத்து முத்தாக நிற்கிதுன்ட்டு. நைட்டு தூங்குறப்ப தெரில ஃப்ரெண்ட்ஸ், மழைக்கு உண்டான அடையாளம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் காலையில் எழுந்து வந்து பார்த்தா சூப்பராக மழை பெஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு குட்டியான ஒரு கோலத்தை இன்றைக்கி போட்டுட்டு நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை நமக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நைட்டே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். நேற்று கொஞ்சம் வெளியே போக வேலை இருந்ததுனால என்னால் நைட்டு பண்ண முடியல. அதனால் எப்போவுமே காலையில் எழுந்து வந்ததுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு தான் மற்ற வேலைகளை ஆரம்பிப்பேன். என்னடா அடுப்பு பழசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. என்னோடய அடுப்போட ஆயுசு பார்த்திங்கன்னா 25 வருஷம் ஆச்சு. அதை நான் எனக்கு என்ன அளவுக்கு முடியுமோ அதை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சூப்பரான ஒரு சாலட் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 2 நாள் முன்னாடியே நான் வந்து இந்த பச்சை பயிரை ஊற வச்சு நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் மாதுளம்பழம், கேரட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பெப்பரு, அப்புறம் லெமனு, லைட்டாக சால்ட்டு, இந்துப்பு போட்டிருக்கேன். இவ்வளோ தான் நான் சாலட்டுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இருக்கோ நீங்கள் அதெல்லாம் பீட்ரூட் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் சாலட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இடியாப்பம் நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தாங்க. என்கிட்ட அந்த தட்டு கிடையாது. அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே எங்கள் ஊர் பக்கம்லாம் நாங்கள் இப்படி தான் புளிஞ்சு எடுத்துக்குவோம். அது மாதிரி தான் நான் புளிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செஞ்சுருக்கேங்க. அப்புறம் இடியாப்பத்துக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். எங்கள் வீட்டில் யாருக்கும் சொதியோ குருமாவோ பிடிக்காது. அதனால் நான் வந்து தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லமும் ஏலக்காய் வந்து நான் வடிகட்டி எடுத்துட்டேன். ஏலக்காய் மேலே தெரிஞ்சிச்சுன்னா அதை தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஏலக்காய் போட்டுட்டு நான் வடிகட்டி எடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான். அப்புறம் நம்ம வீட்டில் கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க நமக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் நான் அன்றைக்கி கொஞ்சம் மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். முன்னாடியெல்லாம் நானும் போத்தீஸ் போயிட்டு ரிலையன்ஸ்லாம் போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டிமார்ட்லாம் போய் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஒரு பட்ஜெட்டை கணக்கு பண்ணி போவோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா பில்லு போடுறப்ப அது ஒரு பட்ஜெட்டாக வந்து நிற்கும். நம்ம எந்த பொருள் வாங்க போனோமோ அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு வருவோம். இது மாதிரி தான் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். அதனால் இனிமேல் வந்து அந்த மாதிரி தப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு இப்போ அந்த பக்கம் போகிறது கிடையாது. இது நான் எனக்குள்ளேயே ஒரு சின்ன கட்டுப்பாடை வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு தேவையான பொருளை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். ஏதாவது ஒரு கண்ணாடி பொருளை பார்த்தா நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அப்புறம் பீங்கான் பொருளை பார்த்தா ஆசையாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வாங்கிடுறோம். வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அது ஒரு பக்கமாக மூலையில் தூங்கிட்டு இருக்குது. ஏன் அது மாதிரி பண்ணணும்? செலவை ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கணும்? அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ பண்ணுறதில்ல. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோன்னா அழகாக மளிகை ஜாமான்லாம் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. நமக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அந்தளவுக்கு நம்ம சிக்கனமாக பயன்படுத்தினாலே ஓரளவுக்கு இப்போ இருக்க பொருளாதார பிரச்சனைகளெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு குட்டி அட்வைஸு. அது கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. இந்த மாதத்துக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுட்டு ஃபோனில் சொல்லிட்டேன்னா அவங்க அழகாக வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஆயில் மட்டும் ரேட்டு கூடங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நியூஸில் அப்போ தான் சொன்னாங்க. அது பார்த்தா உடனே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சா என்னென்னு தெரியல. ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் நமக்கு எண்ணெயோட ரேட்டு மட்டும் கூடங்கிற மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. நம்ம ஈரானில் நடக்கிற போர் காரணமாக நமக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆயில் பிரச்சனை சொல்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே பயங்கர பிரச்சனை நடக்கிறப்ப நமக்கு ஒரு சின்ன கடுகளவு பிரச்சனை தான். நம்மளும் இதை வந்து சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உங்கள் ஊர்லெலாம் கேஸ் எல்லாம் கிடைக்குதா என்னங்கிறத சொல்லுங்கள். எங்கள் ஊரில் என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கேஸ் வந்து இப்போ தான் நான் ஒரு 15 டேஸ் பிஃபோர் தான் நான் வந்து மாட்டியிருந்தேன். அதனால் இப்போ போயிட்டுருக்கு. எனக்கு அது தெரியலை. உங்கள் ஊர்லெலாம் கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதத்துக்கு தேவையான எல்லா மளிகை பொருளும் வாங்கியாச்சு. இருக்கிறத வச்சு இந்த மாதம் நம்ம சமாளிச்சிடலாம். மீதி வந்து இது வந்து தேங்காய் புதுசாக கொடுத்துருக்காங்கங்க. இது வந்து புது பிராண்டாக என்னன்னு தெரியல. இது யூஸ் பண்ணி பாருங்கக்கா, நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் முடி கொட்டுதா கொட்டலையாங்கிறத நம்ம பார்க்கணும். புதுசாக ஆயில் வாங்கி நம்ம தலைக்கு தடவுறப்போ ஒரு பயம் வருங்க. இருக்கிறதும் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இருந்தாலும் நம்பி தானே ஆகணும், நம்பி தானே வாங்கி ஆகணும். அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதம் கிராசரிஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. மீதி வந்து இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கியாச்சு எல்லா பொருளையும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக போயாச்சுங்க. சாமி பாத்திரம் வந்து நீங்கள் சுத்தம் பண்ணுறப்ப இந்த ஒரு மெத்தடை நீங்கள் அப்புறம் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கியிருந்தேன்.
அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதையும் காட்டியாச்சு. முடிச்சுட்டு நம்மளோட அடுத்த வேலை என்னங்கிறத பார்க்கலாம். எனக்கு கண்டினியூட்டியாக எப்படி பேசுகிறதுங்கிறது தெரியல, இடையில இடையில கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எப்படி இப்போ தான் நான் புதுசாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அதனால் வந்து எனக்கு இதை எப்படி பண்ணணுங்கிறது பேசணுங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது தப்பு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. கொஞ்சம் போக போக பழகிடும். எது ஒன்றுமே புதுசாக இருக்கிறப்ப அப்படி தானே நமக்கு தடங்கள் ஏற்படும், அந்த மாதிரி தான் எனக்கும் ஏற்படுது. இடையூறுகளுக்கு மன்னிக்கவும், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஜாமான்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமி ரூம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. நான் எப்போவுமே இப்படி தாங்க க்ளீன் பண்ணுவேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து நான் அந்த விளக்கு எல்லாத்தையுமே அதில் போட்டுருவேன். போட்டுட்டு நம்ம இந்த 1 ரூபா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்குது பார்த்திங்களா, அதையும் நான் அதிலே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டனாலே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற சபீனாவோ இல்லை பீதாம்பரி பவுடரோ போட்டிங்கன்னா சூப்பராக விளக்கு ரொம்பவே அழகாக க்ளீன் ஆகி வந்துடும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் எப்போவுமே வியாழக்கிழமை தான் பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுவேன். நான் அதுக்காக இன்றைக்கி எல்லாத்தையும் ஊற போட்டிருக்கேன். இனிமேல் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு பூஜைக்கு உண்டான வேலைகளை பார்க்க போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசியிருந்ததில் ஏதாவது சிறு சிறு குறைகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் வந்து இன்னொரு விளாகில் சந்திக்கிறேன். ஹேவ் ஏ நைஸ் டே. எல்லாருக்கும் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி.